ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணா ரிசல்ட் தெரியறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் டாக்டர் அப்படின்னு நிறைய பேஷண்ட்ஸ் கேட்குறாங்க. இதுக்கான பதில் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஹாய், ஐ எம் டாக்டர் கோவர்தினி ஃப்ரம் கோ காஸ்மெட்டிக் சர்ஜரி சென்டர், கோயம்புத்தூர். இப்போ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது நம்ம வந்து பின்னாடி இருக்கிற ஹேர்ஸை எடுத்து முன்னாடி வச்சு தான் நம்ம வந்து இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் டெக்னிக் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் வந்து எப்பவுமே எல்லா ஹேர்ஸுமே ஒரு 3 ஃபேஸில் தான் இருக்கும். அதாவது க்ரோயிங் ஃபேஸில் இருக்கலாம், அல்லது ஸ்டாக்னன்ட் ஃபேஸ், அதாவது அப்படியே க்ரோ ஆகாமலும் இருக்கும், அப்படியே இருக்கிற மாதிரி ஸ்டாக்னன்ட் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க அதையா. அந்த மாதிரி ஸ்டாக்னன்ட் ஃபேஸ்லேயும் இருக்கலாம், அல்லது ஃபாலிங் ஃபேஸ்லேயும் இருக்கலாம். இப்போ இந்த 3 ஃபேஸில் தான் நம்ம ஹேர்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது இதில் எந்த ஃபேஸில் இருக்கிற ஹேரை எடுத்து நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வைக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. அதனால நம்ம ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஹேர் வந்து க்ரோயிங் ஃபேஸ்ல இருந்தது அப்படின்னா அப்படியே பிடிச்சு வளர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே அந்த ஹேர் வந்து ஃபாலிங் ஃபேஸ்ல இருக்கு அப்படின்னா மேலா போல் அந்த ஹேர் கீழே விழுந்து அதுக்கப்புறம் வேர்ல இருந்து புது முடி முளைச்சு வந்து தான் க்ரோ ஆகும். இப்போ வந்து அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபேஸ்ல ஹேர்ஸ் இருக்கிறதுனால ஒவ்வொரு ஹேரும் எல்லாமே அந்த க்ரோ ஆகி மற்ற அடிஷ்னலா ஆல்ரெடி இருக்கிற ஹேரோட வளர்ந்து எல்லாம் ஒட்டுக்கா நல்ல ரிசல்ட் வர்றதை நம்ம கண்கூடா பார்க்கறதுக்கு இட் டேக்ஸ் 4 months ஆகும். அது வரைக்கும் வந்து நம்ம பொறுமையா இருக்கணும். அது வரைக்கும் வந்து அதர் ஹேர்ஸ் எல்லாம் வளரும் போது நம்ம இந்த ஹேரோடையே ட்ரிம் பண்ணி ஒரே ஈக்குவலா வச்சுக்கிட்டோம்னா பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இல்லாம இருக்கும். அப்ப எல்லா ஹேரும் சேர்ந்து வளர்ந்து நல்ல ரிசல்ட் தெரியறதுக்கு இட் டேக்ஸ் அட்லீஸ்ட் 4 months. இதை வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கிறவங்க புரிஞ்சுக்கணும். தேங்க்யூ.